ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடோலி டெக் சேனல். நான் சுகுமார். கண்டிப்பாக எல்லாருமே இந்த மொபைலில் யூடியூப்பில் தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த யூடியூப் ஆப்பில் இருக்கக்கூடிய சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது எல்லாமே உங்களோட மொபைலில் நீங்கள் யூடியூப் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னுமே நிறையா ஹெல்ப் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரிக்ஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது, ஓகே இந்த செட்டிங்ஸ் நல்லா இருந்தது அப்படின்னு தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஸோ நேற்று ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி உங்களோட மொபைல் லுக்கை சேஞ்ச் பண்ணுறதுக்கான சில இன்ட்ரெஸ்டான அப்ளிகேஷன் தான். அந்த அப்ளிகேஷனுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க, உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்க இப்போ தான் லவுடோலி டெக் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கங்க. அண்ட் ஆல் அப்படின்னு கொடுங்க. அப்போ தான் நம்ம டெக்ல போடக்கூடிய ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டான வீடியோக்குமே உங்களுக்கு உடனடி நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோவில் போய் என்னெல்லாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஹோம் பேஜில் இருக்கக்கூடிய எல்லாமே நீங்கள் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா 6 மாதத்துக்கு முன்னாடி வந்தது, 2 வாரத்துக்கு முன்னாடி வந்தது, இந்த மாதிரி பழைய அப்டேட்ஸ் கூட உங்களுக்கு எல்லாமே வரும். ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு நீங்கள் அதிகமாக சர்ச் பண்ணது வரும். அதிலே கடைசியாக போய் பார்த்தீங்க அப்படின்னா ரீசென்ட்லி அப்லோடட் அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஒரு நாளைக்கு முன்னாடி, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான ரீசெண்ட் அப்டேட்டில் இருக்கக்கூடிய எல்லா நியூஸுமே நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ இதனால் வந்துட்டு ஓல்டு நியூஸை வந்து உங்களால் ஈஸியாக வந்து தவிர்க்க முடியுது. அண்ட் நெக்ஸ்ட் ரெண்டாவது மேலே இருக்கக்கூடிய உங்கள் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கீழே செட்டிங்ஸ் அப்படின்னு வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஜென்ரலில் போயிட்டு ரிமைண்டர் மீ டு டேக் ஏ பிரேக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் ரெகுலராக யூடியூப் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க இப்போ வீட்டில எல்லாம் இருக்கனால. ஸோ அதை வந்து எவ்வளோ நேரம் தான் யூஸ் பண்ணுறோம், ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சாலுமே நம்ம மறந்துடுவோம். அது வந்து ஒரு ரிமைண்டர் மாதிரி இங்கே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் டைம் செட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சின்ன அலர்ட் மாதிரி வரும். கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டார்க் மோடு வேணுமா இல்லை லைட் மோடு வேணுமா அப்படின்றது நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நைட் டைமில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் டார்க் மோடு கூட யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஜென்ரலாக உள்ள எல்லாத்தையுமே நான் அப்படியே வரிசையாக சொல்லிட்டே வந்துடுறேன் உங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மியூட்டட் பிளேபேக் இன் ஃபீட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கும்போது ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ப்ரிவியூ வரும். இதனாலையும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒரு தாட்டி ஸ்வைப் பண்ணும்போது லோட் ஆகும். ஸோ இதனால் வந்துட்டு உங்களோட மொபைல் டேட்டா வீணாகக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சாலுமே நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்துட்டு ஆல்வேஸ் ஆன் அப்படின்றத ஒன்லி ஒய்ஃபை இருக்கும்போது மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு தோணலாம். இல்லை எனக்கு அது அப்படி பார்க்கணுன்னே தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஆஃப் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே போதும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான செட்டிங்ஸ் இப்போ தான் வந்து உங்களுக்கு யூடியூப்லேயே வந்து அப்டேட் வந்திருக்கு. மறக்காமல் அந்த செட்டிங்ஸை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடியது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 19:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வந்து வீடியோஸ்லாம் வருது. அந்த மாதிரி வர வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக தான் தெரியும். நிறைய பேருக்கு வந்துட்டு இதை வந்து பெருசாக தெரியாமல் இருக்கும். நார்மலாக வந்து இப்படி ஸ்வைப் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வர வச்சு நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஸோ அதுக்காக பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி செட்டிங்ஸில் போயிட்டு ஜென்ரலில் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஜூம் டு ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதை நார்மலாக எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து அப்ளிகேஷனை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு எகைன் நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஒரு வீடியோ பார்த்தாலுமே சரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபுல் வியூவில் வர மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு தாட்டி அந்த ஃபுல் வியூ வந்து அழுத்தணும் அப்படின்னே தேவையில்லை, உங்களுக்கு ஃபுல் வியூவாகவே ரன் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜென்ரலாக நீங்கள் பார்க்கக்கூடிய யூடியூப் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரியாக இருக்கும். ரீசெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். சப்போஸ் மற்றவங்ககிட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் யூடியூப் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்றத ஹிஸ்ட்ரியில் கூட போய் அவங்க வரிசையாக வந்து எல்லாத்தையும் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு இப்படி வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்கக்கூடிய உங்கள் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் போயிட்டு ஹிஸ்ட்ரி அண்ட் ப்ரைவசி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். நார்மலாக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ் ஆப்ஷன் வந்து ஆஃபில் இருக்கும். ஸோ இதை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கங்க. அதே போல் தான் நீங்கள் சர்ச் பண்ணக்கூடியதும் பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் பார்க்கலாம் யார் வேணாலுமே. ஸோ அதையும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பாஸ் கொடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் சர்ச் பண்ண பழசெல்லாம் யாராவது எடுத்து பார்த்துருவாங்க அப்படின்னு தோணாலுமே இதை கிளிக் பண்ணியும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். உங்கள் ஹிஸ்ட்ரி ஏற்கனவே நீங்கள் சர்ச் பண்ண யூடியூப் வீடியோஸ் எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடும். ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ரைவசி வெளியில் யாருக்கும் தெரியாமல் பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இது ரெண்டையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நார்மலாக நம்ம யூடியூப் வீடியோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக இந்த இது வந்து அடிக்கடி டக்குன்னு வந்து ஹைட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஹைட் ஆகிறதுனால நீங்கள் அடிக்கடி ஓட்டிட்டு பார்க்குற மாதிரியான ஏதாவது ஒரு வீடியோ இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு தாட்டி நீங்கள் இப்படி கிளிக் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லை எனக்கு இதோட டைம் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலுமே நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எகைன் செட்டிங்ஸ் போயிட்டு கீழே அக்சபிலிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அக்சபிலிட்டி பிளேயர் அப்படின்னு இருக்கும், அதை எனேபிள் பண்ணிவிட்டு கீழே கிளிக் பண்ணி நார்மலாக பார்த்தீங்கன்னா 3 செகண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை 5 செகண்ட்ஸ், 10 செகண்ட்ஸ், 30 செகண்ட்ஸ் அப்படின்றத நீங்களே வந்து டிஃபால்ட்டாக செட் பண்ண முடியும். இப்போ 30 செகண்ட்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது டிஃபால்ட்டாக ஒரு 30 செகண்ட்ஸுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதனால் வந்துட்டு நீங்கள் அடுத்தது மாற்றணும் அப்படின்னாலும் மாற்றலாம். ஸோ இல்லை ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஹைட் ஆயிரும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணிங்கன்னா 30 செகண்ட்ஸ் வந்து உங்களால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது மேனுவலாகவும் பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் இதை உங்ககிட்ட நான் வந்து சொன்னேன்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நார்மலாக ஒன்ஸ் யூடியூப்பில் நீங்கள் ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணி பார்க்குறீங்க இல்லை ஏதாவது ஒரு கண்டென்ட் ரெகுலராக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட் தான் உங்களுக்கு வந்து அதிகமாக ஹோம் பேஜில் வரும். சப்போஸ் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்க எடுத்து பார்த்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் குழந்தைங்க பேஸ் பண்ண அந்த மாதிரியான கிட்ஸ் வீடியோவாக வரும். இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை, அது மாதிரி வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா சைடில் இருக்க அந்த 3 லைனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு கொடுங்க. இல்லை எனக்கு வந்து இந்த சேனல்லேருந்து எந்த ஒரு இதையும் ரெக்கமெண்ட் பண்ண வேணாம், ஏன்னா இதில் வர்றது எதுவுமே வந்து ஃபேக்காக இருக்குது பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கனாலுமே கீழே do not recommend channel அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த சேனல்ல இருந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு வீடியோவும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க, நீங்களா போய் பார்த்துக்கலாம். ஸோ இது பிளாக் எதுவுமே ஆகிறது கிடையாது, ஜஸ்ட் இது வேணாம் அப்படின்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ சமையல் உங்கள் வீட்டில் இருக்கவங்க பார்த்துருப்பாங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிளிக் பண்ணி நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு சமையல் பேஸ் பண்ண வீடியோஸ் வந்து ரெகுலராக வராது. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் நீங்கள் ரெகுலராக வந்து இதில் பார்த்துக்க முடியும். அண்ட் லாஸ்ட் ட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மொபைல் அப்ளிகேஷன் அன்பாக்சிங்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லவுடோலி டெக் சேனலில் இந்த வீடியோ பார்க்கும்போது சைடில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உடனடி அப்டேட்டாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் டெக்லேருந்து போடுறதெல்லாம். ஸோ மறக்காமல் இதை மட்டும் இந்த ட்ரிக்கனாலும் தயவு செஞ்சு எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள்.